ஒரு அறிவு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது உங்களை சும்மா விடாது, எங்கேயே கொண்டு போயிடும். உழைப்புங்கிறது திறமையை கொண்டு வருவதற்காக. ஆனா உயர்வு என்பது கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் இருக்கு. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இட் மேக்ஸ் ரிச்ன்னு இருக்கு. இன்னைக்கு அநேக மக்களுக்கு ரிச்ங்கிற வார்த்தையே சபைக்கு போகிற மக்களுக்கு பிடிப்பது கிடையாது, ஐஸ்வர்யங்கிற வார்த்தையை பிடிப்பது கிடையாது. சில மக்களுக்கு ஆசீர்வாதங்கிற வார்த்தையை பிடிப்பது கிடையாது. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை நம்ம பார்த்து பேசுகிறார் என்றால் அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். பரலோகம் ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்கிற இடம். பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாடு இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் பரலோகத்தில் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட எந்த வேதனையும் கிடையாது. இன்றைக்கி சபைக்கு போகிற மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சில மக்கள் சொல்கிறாங்களே காட் பிளஸ் யூ மை சைல்டுங்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்படின்னா காட் பிளஸ் யூன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியலை, அவங்களுக்கும் தெரியலை, கேட்குற மனிதனுக்கும் ஐயா ஏன் ப்ளஸ் பண்ணாருன்னு தெரியலை, அது எனக்கு என்ன செய்யும், நான் எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்களையும் அந்த மனநிலை அவங்களுக்கும் கிடையாது. ஆசீர்வாதங்கிறது ஒரு மனிதனை எம்பவர் பண்ணுகிறது. அவன் எப்படிப்படலாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உன்னதத்தின் பலன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தோட அவர் வேதனையை கூட்டார். ஆம்பிளிஃபைடு பைபிள் போடு. The blessing of the Lord, it makes truly rich, and he adds no sorrow with it, neither does toiling increase it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மெய்யான ரிச்சை கொடுக்கும். இன்னைக்கு உலகத்தில் பொய்யான ரிச் இருக்கு. சில பணக்காரர்கள்னு சொல்கிறாங்க, மையா அவங்களுக்கு பணக்காரங்க கிடையாது. ஒரு ஏழையின் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு கரிமியின் கையில் கொஞ்சம் காசு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மேலே இருக்குது என்றால் அது மெய்யான ட்ரூ ரிச்சை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட எந்த விதமான வருத்தமோ வேதனையோ அதோட கிடையவே கிடையாது. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்றால் அவன் கடின உழைப்பில் ஆசீர்வாதத்தை பெறுவது கிடையாது. நீங்கள் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, உழைச்சா தானே சாப்பாடு. கட்டாயம் உழைக்கணும், உழைக்கூடாதுன்னு வேதம் சொல்லவே இல்லை, உழைக்கணும். உழைக்கலைன்னா வேதம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுது. உழைப்பை பற்றி வேதம் நிறைய பேசுகிறது. ஆனால் நான் என்னுடைய நல்வாழ்வு, என்னுடைய உயர்வு, என்னுடைய வெற்றி வாழ்வுங்கிறது என்னுடைய வெறும் உழைப்பு மட்டும் சார்ந்து கிடையாது. இந்தியர்கள் கடினமாக உழைக்கிறாங்க. பணக்காரன் ஆகிட்டானா ஒரு மாதம் கழித்து அதே வேலைக்கு தான் வருவான். நீங்கள் வேலை செய்கிறது நல்லது, ஆனால் உங்களை நம்புறீங்க, உங்கள் சாமர்த்தியத்தை நம்புறீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு தான் இருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ வேலை செய்யக்கூடாதா? கட்டாயம் வேலை செய்யணும். எபேசியர் சொல்லுகிறது, வாசிங்க எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கணும். திருடுகிறவன் இனி திருடக்கூடாது, வேலை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லலை, வேலை செய்யணும். எதுக்கு? கொடுக்கத்தக்கதாக வேலை செய்யணும். நல்ல விசுவாசி, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு விசுவாசி, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுக்கிற ஒரு விசுவாசி தன் வேலையினால் பிழைக்கக்கூடாது. அவனுடைய பிழைப்பு, அவனுடைய முன்னேற்றம் முழுவதும் அவன் வேலையினால் இருக்கக்கூடாது. அவன் கொடுக்குற விதையினுடைய விளைச்சலில் வாழணும். அவன் எதை விதைக்கிறானோ அந்த விதையினுடைய விளைச்சலில் வாழக்கூடிய வந்து ஆசீர்வாதத்தில் வாழ்கிறான்னு அர்த்தம். அந்த ஆசீர்வாதம், அந்த விளைச்சல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நிறைவு. நான் என்னுடைய உழைப்புல தான் வாழ்கிறேன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ வருஷம் உழைப்பீங்க? பலன் இருக்கிறவர் தான் உழைப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறீங்கன்னா அறுவடை உங்கள் வாழ்நாள் முழுதுக்கு வரும். ஒரு ஐடியா கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அது உங்களுக்கு சந்ததி சந்ததியாக பணத்தை கொடுக்கும். தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசனோ இல்லாட்டா ஐன்ஸ்டீனுடைய பேர பிள்ளைகள் இன்னும் பணக்காரனாக இருப்பான். ஏன்? ராயல்டி.
ஒரு அறிவு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது உங்களை சும்மா விடாது, எங்கேயே கொண்டு போயிடும். அதனால தான் உழைப்புங்கிறது திறமையை கொண்டு வருவதற்காக. ஆனால் உயர்வு என்பது கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் இருக்கிறது.